ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல எனிமீஸ் வித் பெனிஃபிட்ஸ் எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இதுதான் இந்த சீரிஸோடைய லாஸ்ட் எபிசோட். ஆமாங்க கைஸ், ஃபைனல் எபிசோடுக்கு வந்துட்டோம். இந்த சீரீஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர், உங்களுக்கு பிடிச்ச சீனை நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா கோனு ஃபாஸ்டா காரை கொண்டு வந்து லால் முன்னாடி நிறுத்த, லால் அப்படியே கொஞ்சம் கூட அசராம நின்றுட்டு இருந்தாங்க. அதோட தான் முடிஞ்சது. இப்பவும் அதுல இருந்தா ஸ்டார்ட் ஆகுது. லால் அப்படியே நின்றுட்டு இருக்க, இவன் இறங்குற மாதிரி தெரியல. சோ டென்ஷனான லால் என்ன பண்றாங்கன்னா காரை உடைக்க ட்ரை பண்றாங்க. சோ கோனும் ஹே வெயிட் வெயிட் வெயிட், நான் வரேன்னு சொல்லிட்டு அவனே வெளில ஏஞ்சி வரான். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா 2 பேருக்கு இடையில ஒரு சின்ன கான்வர்சேஷனும் போகுது. அப்ப கோனு இவங்களை அடிக்க ட்ரை பண்ண, இவங்க கோன் அடிக்க ட்ரை பண்ணன்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் சண்டை நடந்ததுல கோன் என்ன பண்றான்னா லாலை அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறான், பயங்கரமா நெரிக்கிறான். அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுதுன்னா அவங்களால முடியல, அவனை விட்டு தப்பிக்கவே முடியல. சோ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பேக் சைட்ல இருந்து கோனை யாரோ வந்து பிடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா லாலுடைய அசிஸ்டன்ட் 2 பேர் இருப்பாங்கல்ல, பொண்ணு ஒண்ணு பையன் ஒண்ணு. அதுல உள்ள அந்த பையன் தான் வந்து பின்பக்கமா பிடிச்சிடறான். அந்த பையன் இன்னொரு அசிஸ்டன்ட் ஜான்டான்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸோ அவங்க வந்ததும் அது இவன் பிடிச்சதும் ரொம்பவே வசதியாக போயிடுச்சு. லாலு கோனை அடிக்கக்கூடாத இடத்துலலாம் அடிக்க, அவன் கீழே பொத்துன்னு விழ, அவங்க காலில் கிடக்கிற ஹீல்ஸ் எடுத்து அவனை பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த இடத்துல எப்படி சொல்றது, வெறி கொண்டா மாதிரி அடிக்க, ஜாண்டாலாம் பார்த்துட்டு பயந்துடுறாங்க, என்னடா இவ பொண்ணுதானா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு அடிதடி நடந்துகிட்டு இருக்கும்போது எங்கடா முக்கியமான ஆளை காணுமேன்னு பார்த்தா இப்போதான் ஒயினு லால்னு கூப்பிட்டுக்கிட்டு காரை விட்டு கீழே இறங்கி வராங்க. அப்படி வந்ததும் 2 பேரும் பண்ணிட்டு லால் என்ன பண்றாங்கன்னா நீ ஓகே தானே, ஐம் சாரி, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் தப்பு பண்ணிட்டேங்கிற மாதிரி சாரி கேக்குறாங்க. ஒயினுக்கு ஒண்ணுமே புரியல. நீ எதுக்கு லால் இப்ப சாரி கேக்குறேன்னு கேட்டா, நான் தானே அவனை பத்திரமா பாத்துருக்கணும், ஆனா நானே இவனை விட்டுட்டேனே, ஐம் சாரி, எனக்கு தெரியல அவன் இந்த மாதிரி பண்ணுவானே, ஐம் சாரிங்கிற மாதிரி இவங்க சாரி கேட்டுட்டே இருக்காங்க. அதை பார்த்து ஒயினுக்கு இவங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. ஏன்னா எவ்வளவு போடின்னு சொல்லி துரத்தி விட்டோம், லாலு போகவே இல்லை. போகாததெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒயின் மேல கோவம் தானே இருந்திருக்கணும். இப்ப கூட லாலு வந்து சாரி தான் கேக்குறா, என்னால உன்னை சரியா பாத்துக்க முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. சோ அதுக்கு ஒயின் என்ன சொல்றானா, ஏ லால் நீ இப்ப என் மேல கோவமா தானே இருக்கணும், ஆனா இப்படி இருந்தா கூட பரவாயில்ல, என்கிட்ட வந்து சாரி கேக்குறியே, இந்த மாதிரி இருந்தா நான் எப்படி உன் மேல கோவப்படுவேன், உன்னை விட்டுட்டு போகணும்னு எனக்கு எப்படி தோணும், ஏன் இவ்வளோ ஸ்வீட்டா இருக்குங்கிற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு லாலு இதை நான் தானே பண்ணியானுங்கிற மாதிரி சொல்ல, இப்ப ஒயின் கிட்ட லால் என்ன கேக்குறாங்கன்னா, நீ எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கியாங்கிற மாதிரி கேட்க, அஃப்கோர்ஸ் நான் எப்படி நோ சொல்லுவேன், ஐ லவ் யூ சோ மச்ங்கிற மாதிரி ஒயின் லால் கிட்ட சொல்றாங்க. அதை கேட்டு அவங்களுக்குமே ஹாப்பியா இருக்கு. ஜான்ட்ரா அந்த இடத்துல தான் இருக்காங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் இவங்க தான் ஜாப் ரிசைன் பண்ணிட்டாங்கல்ல, சோ ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீட்டிங் ரூம்ல இவங்க அப்படி இல்லைன்னு சொன்னதுக்கு சாரி கேட்குறாங்க. அங்கே நான் அப்படி சொன்னதுக்கு வேற ஒரு ரீசன் இருக்கு, அதனால தான் அப்படி சொன்னேங்கிற மாதிரி சொல்லிட்டு சாரிலாம் கேட்டுட்டு மறுபடியுமே இவங்க லவ் யூ சொல்றாங்க. ஒயின் என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, அன்னைக்கு உனக்கு ஜாப் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஜாபை விட்டு வந்து உன்னை பிடிக்கலங்கிற மாதிரி போய் சொல்லிட்டு வந்தேன். ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றாங்க. இவங்க அதுக்கு லவ் யூ டூங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காங்க. இப்ப லாலோடைய அசிஸ்டன்ஸ்க்குமே ரொம்பவே ஹாப்பியா இருக்கு, கடந்து குதிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கோன் அடிச்சாங்க இல்லையா, கோனை அடிச்சது மட்டும் இல்லாம இப்ப அவனை போலீஸ்லயும் புடிச்சு கொடுத்துட்டாங்க. போலீஸ் இப்ப அங்க வந்திருக்கு அவனை அரெஸ்ட் பண்றதுக்காக. சோ என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸ் இவங்கள்ட்ட கேட்க, அதுக்கு இவன் ரொம்ப தப்பானவன், எங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டான், அதனாலதான் சண்டையாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க 2 பேரையும் மாத்தி போலீஸ் பாக்குறாங்க. பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு என்னமோ நீங்க எல்லாம் சேர்ந்து அவர் அடிச்ச மாதிரி இருக்கு, ஆனா நீங்க அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்றீங்களேங்கிற மாதிரி கேட்க, அப்புறம் நம்ம ஜான்ட்ராவும் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க. இப்ப கூட கோன் என்ன சொல்றானா, நான் எதுவுமே பண்ணல, நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப டீசென்டானவன் அப்படி எப்படின்னு சொல்றான். ஜான்ட்ராவுக்கு கோவம் வருது, கிட்னாப் பண்ணிட்டானே மென்ஷன் பண்ணி சொல்றாங்க அவங்க. ஐயோ இதெல்லாம் போய், நான் அவங்களை கிட்னாப் பண்ணவே இல்லை, நான் எங்க கிட்னாப் பண்ணேன், ஜஸ்ட் 2 பேரும் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம், அதுல அவங்க ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாங்க, மயங்கி விழுந்துருவாங்களோன்னு பயந்துகிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன், டிராப் பண்றதுக்காக போனேன், அதுக்குள்ள பார்த்தா இவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கதையவே மாத்துறான். சோ அதுக்கு லாலோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, ஓ அதுக்காக தான் நீ கூட்டிட்டு போன, சரி அப்படியே வச்சுப்போம், அப்படின்னா எதுக்கு உன்னுடைய கார்ல லொகேஷன் ஒரு ஹோட்டலா இருந்துச்சு, ஹோட்டலுக்கு எதுக்கு அவங்களை கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, நான் என்ன நினைச்சேன்னா ஒயினுடைய வீடு அந்த பக்கம் தான் நினைச்சேன், அதனால அந்த லொகேஷன் போட்டு வச்சு அந்த பக்கமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், மற்றபடி ஹோட்டலுக்கு போகணும்லாம் போகல அப்படிங்கிற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லி மாத்துறான். சோ இவனை ஒரு மாதிரியா திட்ட, அதுக்கு கோனும் எழுந்து அடிக்கிறதுக்கு ஓடி வரான். சோ ஃபைனலி லால் என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட டேஷ் கேம்ல நீ சொன்ன பொய்க்கான எல்லா எவிடன்ஸும் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அப்பயுமே கோன்
மிரட்டுறான். பாத்துமா, அந்த டேஷ் கேம்ல இருக்கிற வீடியோ எல்லாம் வெளில போச்சுன்னா ஒயினுடைய மானம் தான் போகுங்கிற மாதிரி சொல்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்லடா, நீ நடக்கிறத இந்த தடவை நாங்க வெளில சொல்லியே ஆகும், என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், அவருக்கு என்ன நடக்குதோ அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்குங்கிற மாதிரி லாலுமே சொல்றாங்க. இப்ப வேணா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. சோ போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் ஒயினை விசாரிச்சுட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு தான் வந்து கோன் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் கோன் தான் என் ஃப்ரெண்ட் அடிச்சாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய கொஸ்டின் இந்த மாதிரி லாலை வச்சு கொஸ்டின் கேக்குறாங்க. அதுக்கெல்லாம் இவங்க இல்ல நோ நோ நோங்கிற மாதிரி சொல்ல, கொஸ்டின் கேட்கறவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க ஃப்ரெண்டுன்னு ஃப்ரெண்டுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஒயினு கொஞ்ச நேரம் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு கடைசியா அவங்க என் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொல்றாங்க. சாரி, அப்ப யாருங்கிற மாதிரி போலீஸ் கேட்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அதை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க. அதை தூரத்துல இருந்து கேட்கிற லாலுக்கு அடே வானத்துல பறக்கிற மாதிரி இருக்கு. இப்போ ஒயினுடைய அசிஸ்டண்டையும் ஒயினுடைய ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, எங்க எல்லாருன்னு சொல்லி அவ வந்து கேக்குறா. அதுக்கு ஒயினுடைய அசிஸ்டண்ட், எல்லாருமே ஜான்ரா கூட கிளம்பிட்டாங்கிற மாதிரி சொல்ல, நீ இப்ப எங்க இருந்துமா இவ்வளவு வேகமா ஓடி வரேன்னு கேக்குறாங்க. நாங்க பாட்டு பாடிட்டு இருக்க இடத்துல இருந்து தான் ஓடி வந்தேங்கிற மாதிரி சொல்ல, சரி இவ்வளவு அவசரமா எதுக்கு ஓடி வந்த, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் இவங்க சொல்ல ஸ்டார்ட் பண்றாங்க, உன்னுடைய ஃபீலிங்ஸை பத்தி எனக்கு கவலை இல்லை, பட் நான் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தேன்னு சொல்ல, அதுக்கு ஒயினுடைய அசிஸ்டன்ட் என்ன கன்ஃபியூஷன் சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவ ஒயின் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுதான் எனக்கு தெரியுமேங்கிற மாதிரி இவளுமே சொல்றா. அதாவது நீ நினைக்கிற மாதிரி நான் யாரை லவ் பண்றதுங்கிறது கன்ஃபியூஷன் ஆகல, நான் சொன்னது ஒயினுக்கு ஒரு ப்ராப்ளம், நான் அந்த கன்ஃபியூஷன்ல இருந்தேன், அதனால என்னால உங்ககிட்ட கன்ஃபியூஷன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன நடந்தாலும் நடக்கட்டும், இன்னைக்கு ப்ரொபோஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு முடிவுல சோ டைரக்டாவே சொல்றா. ஒயினு எப்போ வில்லிங்கா ரிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாங்களோ அப்பதான் அவங்க ஆள் கூட அவங்களால இருக்க முடிஞ்சது. சோ நானுமே ரிசைன் பண்ணணும் தான் நினைச்சேன். எதுக்காக ரிசைன் பண்ணாம இருந்தனா, எல்லாமே ஒயினுக்காக தாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒயின் தானே இந்த கம்பெனில இவங்க ஜாயின் பண்ணி விட்டது. சோ அவங்க பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லாம இருந்திருக்காங்க. சோ இப்ப அந்த விஷயத்த சொல்றாங்க. வில் யூ பி மை கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி கேக்குறாங்க. எனக்கு புரியல, அப்ப ஏன் இவ்வளவு நாள் சொல்லன்னு கேட்டா, அதுக்கான ரீசன் தான் இது எல்லாமே சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்ப எல்லாமே சரியாயிடுச்சு. ஒயினு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு போயிட்டாங்க. சோ நானுமே இனிமே ரிசைன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் நான் சொல்ல எல்லாத்துக்குமே ஒயின் அசிஸ்டண்ட் ஆன்னு சொல்லிட்டு ஆன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இவ எதுக்கு எடுத்தாலும் ஆன்னு தான் சொல்லுவியா, வேற ஒன்னும் பதில் சொல்ல மாட்டியாங்கிற மாதிரி கேட்க, நீ சொல்ற விஷயம் எல்லாமே எனக்கு ஷாக்கா இருக்கு, நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்க, சரி சொல்லு ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இப்ப உனக்கு இன்னொரு ஜாபுக்கு என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஜாபு இன்னொன்னு கண்டுபிடிச்சுக்கலாம், ஆனா இன்னொரு பர்சன் கிடைப்பாங்களா, கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல அவ ஒத்துக்க மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் இவளை இப்படியே விட்டா சரி வரான்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட வந்து கிஸ் பண்ணிடுறா. சோ வழக்கம் போலதான் மறுபடியும் அவங்க 2 பேருக்குள்ளேயும் நடக்குது. சோ இப்போ லாலுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இவங்க 2 பேர்கிட்ட பேச வர, லாலு அவங்க 2 பேருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்றாங்க. நீங்க 2 பேர் மட்டும் அந்த டைம்ல வரலனா என்ன ஆகியிருக்குங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க இதுக்கு எதுக்கு தேங்க்ஸ், இது எல்லாமே உங்களுக்காக தான், நீங்க ஹாப்பியா இருந்தா எங்களுக்குமே ஹாப்பிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப ஒயின்மே தேங்க்ஸ் சொல்றாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க அந்த நேரம் வருவீங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் எப்படி இதை திருப்பி கொடுக்க போறேன்னே தெரியலையேங்கிற மாதிரி ஒயின் சொல்ல, ஒயினை போயிட்டு அவ ஹக் பண்ணிட்டு என்ன சொல்றான்னா, எல்லாமே எங்க ஆளுக்காக தான், ப்ளீஸ் எங்க ஆளை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்கிற மாதிரி ஹார்ட் டச் பண்ற மாதிரி பேசுறா. ஒயினை அப்படியே கையை நீட்ட, லாலு அவங்க கை மேல இவங்க கையை வச்சுக்கிறாங்க. அதை 2 பேரும் பார்த்து அவங்க அசிஸ்டன்ட்க்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சரி போலாமாங்கிற மாதிரி அப்படியே எல்லாரும் கிளம்புறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தாச்சு. யார் வீட்டுக்குன்னா, லால் வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. எல்லாமே நான் இந்த வீட்டை விட்டு எப்படி போனணும், அப்ப எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வச்சிருக்கே எப்படிங்கிற மாதிரி ஒயின் கேட்க, அதுக்கு லாலு, நீ இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ நீ இல்லாதப்போ அப்படியே தான் இருக்கும், நான் அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கேட்டு ஒயினுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே தனியா இருந்த ஒரு பொண்ணு இப்ப அந்த பொண்ணுக்காக எல்லாத்தையுமே பண்ற ஒரு பொண்ணு அவள் லைஃப்ல வந்துட்டாங்கிறது அவளுக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, ஹாப்பியாவும் இருக்கு, ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் வருது. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ணிட்டு நிக்கிறாங்க. திரும்ப ஒயினு சாரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லால் எதுக்கு எனக்கு தெரியும், நீ என்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு பேசணும், எனக்கு நல்லா தெரியும், ஸோ திரும்ப சாரி கேட்காதங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் சொன்னதுதான் அதே மாதிரிதான் ஒயினுமே சொல்றா. இந்த மாதிரி ஒரு அழகான உண்மையான ட்ரஸ்டபிளான லவ் என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது, நீ என் கூட இருக்கும் போது நான் அவ்வளோ சேஃபா ஃபீல் பண்றேன், நான் எப்பவுமே லவ்வை கொடுத்துருக்கேன், யாருக்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணதே இல்லை, ஸோ அந்த ரிசீவ் பண்ற இடத்துல நான் இருக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு
ஆளை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. யாரா அது, ஒயனோட அம்மாவான்னு பார்த்தா அதுதான் கிடையாது. அந்த கோன் இருக்கான்ல அவனுடைய ஒய்ஃப் அங்க வந்திருக்காங்க. சோ அவங்கள பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்களை ஏன்டா இவங்க பாக்குறோம்னு சொல்லி பார்த்தா லால் தான் கூட்டிட்டு வந்திருப்பா. ஒயின் ஆல்ரெடி கில்ட்டியா ஃபீல் பண்றா போல. சோ அதனால இவங்களை பாக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வந்துட்டுமே உள்ள போறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு ஒயின் நிக்க லால் தான் ஆறுதல் சொல்லி உள்ள கூட்டிட்டு போறா. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் வாங்குற மாதிரி கூட்டிட்டு போக இப்ப அங்க போயிட்டு அவங்க கிட்ட இவங்க சாரி சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க சாரி சொல்றாங்க. என்னை மன்னிச்சுக்கோங்க, என் ஹஸ்பண்டு இந்த மாதிரி மோசமான வேலையை பண்ணுவார், நான் நினைக்கவே இல்லை. அவன் மோசமானவங்கிறது எனக்கு தெரியும், ஆனா மற்றவங்களை இப்படி ட்ரீட் பண்ணி வச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுதுங்கிற மாதிரி இவங்க சொல்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு குழந்தை இருக்குன்னு கேள்விப்பட்டோம், அதை கூட நாங்கெல்லாம் சேர்ந்து பார்த்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி இவங்க சொல்ல அதுக்கு அவங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், பட் உங்களுக்கு இப்படி ஆயிப்போச்சு, அதை என்னைக்குமே எங்களால ஈடு செய்ய முடியாதே அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. கொல்ல பக்கம் போயாமா. சோ இப்ப அவங்கள சமாதானப்படுத்திட்டு அந்த இடத்துல இருந்து வந்துட்டாங்க. இப்ப நம்ம ஒயின் பாத்தீங்கன்னா டிசைனிங் லெட்டர் கொடுத்துட்டாங்கல்ல, சோ அதனால அவங்களுடைய திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஜான்ட்ரா அங்க வந்து நாம உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா, நானுமே அவங்கள பாக்கணும் தான் இருந்தேன், நீ பாக்கணும்னு சொன்னது வேற, இது வேற ரீசன், சோ இப்ப நீ அங்க வந்தே ஆகணும் வான்னு சொல்லி கூப்பிட, சரி நான் அவங்க ரூம்ல போய் பாக்குறேங்கிற மாதிரி கிளம்புறாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரூமுக்கு போய் இல்ல மீட்டிங் ஹாலுக்கு வந்து பாக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. மீட்டிங் ஹாலுக்கா, இதுக்கப்புறம் எனக்கு மீட்டிங் ஹாலுக்கு என்ன சம்பந்தங்கிற மாதிரி கேட்க, நீ வாயேன்னு சொல்லிட்டு ஜான்ராவுமே கூட்டிட்டு போறாங்க. இப்ப அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் லாலும் அவங்களோட டீமும் சேர்ந்து இந்த சாய் இருக்கால அவளை போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. சாய் எதுக்கு, என்னதான் வேலையை விட்டே தூக்கிட்டாங்களே, இன்னும் உங்களுக்கு என்ன வேணுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு லாரோடைய டீமு என்ன வேணுமா, எங்களுக்கு கிடைக்க வேண்டியது இன்னும் கிடைக்கலையேங்கிற மாதிரி சொல்றாங்க. என்னன்னு சொல்லி கேட்டா, நம்மளுடைய அந்த பபுள் டீ இருக்குல்ல, அந்த பபுள் டீக்கு பே பண்ணுங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரி நீ வேணா அதை முடியாதுன்னு சொன்னீங்கன்னா சிசிடிவில இருந்து அந்த வீடியோ எல்லாம் எடுத்துட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தா அவங்க வாங்கி கொடுத்துட்றாங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ காடுன்னு சொல்லிட்டு இவளுமே அவ பேக்ல இருந்து காசு எடுத்து நம்ம கிட்ட குடுக்கறா. மறுபடியும் நிக்க சொல்றாங்க. இப்ப என்னடி வேணும் உனக்கு, இன்னும் என்ன என்கிட்ட எதிர்பார்க்கறேங்கிற மாதிரி கேட்க, சாரி தான் எதிர்பார்க்கறேங்கிறாங்க. சாரியா, நான் எதுக்கு சாரி சொல்லணும்னு சொல்லி கேட்டா, எஜுகேட்டட் பீப்புள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணா சாரி கேட்பாங்க, சாரி கேட்டுட்டு தான் போவாங்கங்கிற மாதிரி சொல்ல, இவ்வளவு வேற வழி இல்லாம சாரி சொல்ல, பபுள் டீக்கு அந்த காசும் பத்தாது இன்னும் கொஞ்சம் கொடுன்னு சொல்லிட்டு பேலன்ஸையும் வாங்கிட்டு தான் அந்த இடத்த விட்டு அவளை அனுப்புறாங்க. இப்ப நான் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்களை கூப்பிட்டு வச்சு திட்டுவாங்க, ஏதாவது பனிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் கிடையாது. ரொம்ப நல்ல கம்பெனியா இருக்கும் போல. இவங்க வந்து மன உளைச்சலுக்கு ஆயா இருக்காங்க இல்லையா இந்த கம்பெனியால. சோ அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு காம்பன்சேஷன் அமௌண்ட் மாதிரி கொடுக்குறாங்க. உங்க மென்டல் ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு சைக்காட்ரிஸ்ட பார்க்க நாங்களே ஹெல்ப் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் அப்பாலஜியுமே கேக்குறாங்க, எங்க கம்பெனியால உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, சோ அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி சாரிங்கிற மாதிரி அப்பாலஜியுமே கேக்குறாங்க. இதெல்லாம் கேட்டு இவளுக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. இல்ல நீ இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி 2 பேரும் கம்பல் பண்ண சரின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அந்த நான் என்ன பண்றாங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நம்ம கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு, அதாவது நம்மளுடைய ஜப்பான் கம்பெனி ஜப்பான்ல இருக்குல்ல அந்த கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் வந்திருக்கு, இங்க இருந்து யாரையாவது அங்க வர சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு நீ போறியாங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு இவங்க நான் இப்பதானே ரிசைன் பண்ணேன், ரிசைனிங் லெட்டர் கூட உங்ககிட்ட வச்சிருக்கேன்னு சொல்லி காட்ட, இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த டீ கிளாஸ் இப்ப அந்த ரிசைனிங் லெட்டர் மேல வைக்கிறாங்க. வச்சுட்டு சரி நீ லெட்டரே கொடுக்கல, உனக்கும் லாலுக்கு இடையில இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை, நான் அதை பார்க்கவே இல்லை, நான் அதை மறந்தா மாதிரி மறந்துடுறேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரி கேட்க, ஆனா நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கே, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்ல, இப்பவும் அந்த ரூல்ஸ் அப்படியே தான் இருக்கு, அந்த ரூல்ஸை என்னைக்குமே நம்ம பிரேக் பண்ண மாட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, நீ தான் ஜப்பான் கம்பெனிக்கு போக போறியே, அவ தான் இங்க தனியா இருக்க போறாளே, 2 பேரும் தனித்தனியா தானே இருக்க போறீங்க, சோ நோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயம் சொல்றாங்க. அதை கேட்டு இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவளுடைய எய்மே வந்து இந்த ஜப்பான் கம்பெனிக்கு போகணும் அப்படிங்கிறது தான். இப்ப அந்த வாய்ப்பு அவங்க கால் அடியில கிடக்கு, ஓகேன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும் எல்லாமே கரெக்ட் ஆயிடும்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் லாலும் அவங்களோட டீமும் இப்ப சாய் கிட்ட காசு வாங்கினாங்க இல்லையா, அதை வச்சு ஜாலியா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒயின் எங்கன்னு சொல்லி கேட்டா ஒயின் வரல, அவங்க வீட்டுக்கு போறாங்க. அம்மாவை பார்த்துட்டு இந்த ரிசைனிங் லெட்டர் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு வர்றதுக்காக போறாங்க. சோ நம்ம செலிப்ரேட் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒயினு லாலுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்கும்போது, நான் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், என் கொலீக்ஸ் கூடலாம்
இருக்கேன், அதனாலதான் என்னால உன்னை கூட்டிட்டு போக முடியல, சோ நீனே உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்கிற மாதிரி சொல்ல ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களுமே பாய் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அவங்க அம்மா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சோ அம்மா கிட்ட பேச போறாங்க. இப்ப இவங்க ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதே இடத்துக்கு இன்னொரு பேர் வராங்க. வேற யாரு, ஒயனுடைய அசிஸ்டண்டும் ஒயனுடைய ஃப்ரெண்டும் தான். அவங்க அங்க வந்ததும் லாலுடைய அசிஸ்டன்ஸ் 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா, இந்த கம்பெனில யாரு தான் பேர் இல்லாம இருக்காங்கன்னே தெரியலையேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து நீங்க 2 பேர் தான், வேற யாருங்கிற மாதிரி சொல்ல, உனக்கும் வேணுமான்னு கேட்க சீச்சி சீச்சி எனக்கு வேணாங்கிற மாதிரி சொல்றாங்க. நீ ஜாபை விட்டு போறியாமே அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா நெக்ஸ்ட் வீக் என்னுடைய நியூ பாஸ் என்னை வந்து மீட் பண்ண சொல்லியிருக்காங்க, நான் அங்க போறேங்கிற மாதிரி ஒயனுடைய ஃப்ரெண்டுமே சொல்றாங்க. சோ அதுக்கு இவன் என்ன கேக்குறானா, சோ ஒயனுக்குமே இப்போ ஒரு புது ஜாப் தேவைப்படும்ல, நீ போகும்போது உன் கூடயே கூட்டிட்டு போங்கிற மாதிரி இவங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல, அதுக்கு ஒயனுடைய அசிஸ்டன்ட் என்ன சொல்றானா, ஆக்சுவலி ஒயனுக்கு தான் ஆல்ரெடி ஒரு ஆஃபர் கிடைச்சது, ஒயன் தான் அந்த ஆஃபரை அக்செப்ட் பண்ணலங்கிற மாதிரி சொல்ல, லாலுக்குமே இந்த விஷயம் தெரியவே இல்லை. என்னடா இது அக்செப்ட் பண்ணலன்னா ஆஃபர் கிடைச்சதா, நமக்கு எதுவும் தெரியலேங்கிற மாதிரி யோசிக்க, என்ன ஆஃபர்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க 2 பேருக்கும் ஷாக்கா இருக்கு. என்ன அதை பத்தி சொல்லவே இல்லையான்னு சொல்லிட்டு, அப்ப நம்ம தான் வளரிட்டோமான்னு சொல்லிட்டு இப்போதான் விஷயத்தையே சொல்றா. இந்த மாதிரி ஜப்பான் கம்பெனில இருந்து ஒரு ஆஃபர் வந்ததாவும் அந்த ஆஃபரை இவங்க ரிஜெக்ட் பண்ணதாவும். இப்போ இங்க ஒயனுடைய அம்மாவுக்கும் ஒயனுக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போகுது. ரொம்பவே ஒரு மாதிரியான கான்வர்சேஷன் தான் வச்சுக்கோங்களேன். ஏன் அப்படி போகுதுன்னா, ஒயன் இப்ப இந்த ஜப்பான் கம்பெனியோட ஆஃபரை ரிஜெக்ட் பண்ண விஷயம் அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ரொம்பவே கோவமா பேசுறாங்க. அவங்க அப்பா இவங்க 2 பேரும் விட்டுட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க அம்மா தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நீ அதுக்காக ஹாப்பியா இருக்கணும் அந்த மாதிரி சொல்லல, அதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா, உன்னை சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் வளர்க்க நான் அவ்வளவு செலவு பண்ணியிருக்கேன், அப்போ நீ அந்த கடன் எல்லாம் அடைக்கணும்னு நினைக்கலையா, ஒரு கடன் வாங்கின மாதிரி பேசுறாங்க, கந்து வெட்டிக்கு பணம் கொடுத்தாங்க மாதிரி பேசுறாங்க. சோ அதுக்கு ஒயன் என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படியும் லைஃப் லாங் வேலை செஞ்சுட்டு தான் இருக்க போறேன், சோ நீங்க சாகுற வரைக்கும் நான் உங்களை நல்லாவே பாத்துப்பேன், அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, சரி என்ன நீ நல்லா பாத்துப்ப அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அப்போ உன்னுடைய கனவு என்ன ஆகுறது, உன்னுடைய கனவே ஜப்பான் கம்பெனிக்கு போகணுங்கிறது தானே, அப்ப அதெல்லாம் விட போறியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கேட்க, ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க. அப்பதான் இவங்க லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கிற விஷயத்த சொல்றாங்க. ஓ அந்த பொண்ணுக்காக உன் கெரியரை நீ வேஸ்ட் பண்ணிக்க போறியா, சீச்சிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டுறாங்க. அதுக்கு ஒயனு, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் என் கூட இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன், சோ அவ இல்லாம என்னால இருக்க முடியாதுங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, காதல் வரும் போகும், இப்ப நீ லவ் பண்றல இந்த பொண்ணு நாளைக்கு உன்னை ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கு எல்லாம் பிரேக்கப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரி அது ஒரு பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோ, இப்ப அதே இத உன்னுடைய ஒர்க்ல எடுத்துக்கிட்டுன்னு வச்சுக்கேன், இதே ஆஃபர் உனக்கு திரும்பி வரும்னு உனக்கு தெரியுமா, வராது இல்ல, வரும்போது எடுத்துக்கிட்டா தானே உண்டு, காதல் பிரேக்கப் ஆகும் ஆனா லவ் என்னைக்குமே போகாது, உன் கூடயே இருக்கும், சாரி காதல் பிரேக்கப் ஆகும் ஆனா ஜாப் எப்பவுமே இருக்கும், அதுதான் உன் வாழ்க்கைக்கு கை கொடுக்குங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா சொல்ல, இவங்க 2 பேருக்குள்ள இந்த விஷயத்துல பயங்கர சண்டை வந்துருது. மறுபடியும் ஒயனு ரொம்ப சோகமா இருக்காங்க. இப்போ ஒயனு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் லாலே ஹக் பண்ணிட்டு, ஓ மை காட் ஸ்வீட்டி எங்க போனீங்க இவ்வளவு நேரம்னு கொஞ்சிக்கிறாங்க 2 பேரும். சரி உங்க அம்மா கூட எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டா, எங்க அம்மா கூடயா எப்பவும் போலதான்னு ரொம்பவே சோகமா பேசுறாங்க. எப்பவும் போலனா எப்படிங்கிற மாதிரி கேட்க, எப்பவும் போலதான், என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம பேசுறாங்க, எப்பவுமே நான் தப்பான டெசிஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னு சொல்ல, சோ நீ என்ன டெசிஷன் எடுத்திருக்கன்னு லால் கேட்க, அதை கேட்டதும் ஒயனுக்கு புரிஞ்சிருது, ஓ விஷயம் தெரிஞ்சிருச்சு போலன்னு சொல்லிட்டு, அப்ப உனக்கு முன்னாடியே விஷயம் தெரியும் அப்படிதானேங்கிற மாதிரி கேக்குறாங்க. சோ இவங்களுமே இந்த கண்ட்ரிக்கு தானே நீ ஜாபுக்கு போகணும்னு நினைச்ச, இப்ப அங்கேயும் தானே ஆஃபர் வந்திருக்கு, அப்புறம் எதுக்கு அதை ரிஜெக்ட் பண்ணுங்கிற மாதிரி கேட்க, பிகாஸ் உனக்காக தாங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்டதும் லாலுக்கு இன்னுமே கஷ்டமா இருக்கு, எனக்காக ஆல்ரெடி நீ ஜாபையுமே ரிசைன் பண்ணிட்ட, அதுவே எனக்கு கில்ட்டி ஃபீலா இருக்கு, இப்ப கிடைச்ச ஆஃபரையுமே வேணாங்கிற, இதெல்லாம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாங்கிற மாதிரி லால் சொல்ல, அதுக்கு ஒயனு, நீ இல்லாம நான் மட்டும் அங்க தனியா போய் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன் நான் இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முடியாது அதனாலதான் நான் சொல்றேன், அப்புறம் என்ன முடியுமா முடியாதான்னு கேக்குறேங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப முடிவா என்னதான் சொல்றேன்னு ஒயன் கேட்க, அதுக்கு லாலு, எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு, பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கு வேணாமோன்னு தோணுதுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்ல, அதை கேட்டதும் ஒயனுக்கு கோவத்தை பார்க்கணுமே, என்னது என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு கேட்க, லால் அதுக்கு இல்லம்மா நான் அப்படி மீன் பண்ணலன்னு சொல்ல, அப்படி மீன் பண்ணலையா, வேற எப்படி மீன் பண்ணன்னு அவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க. உனக்காக நான் ஜாபை விட்டுருக்கேன், ஆஃபரை விட்டுருக்கேன், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்காக வெயிட் பண்ணா நீ சேர்ந்துருக்கே வேணான்னு சொல்லி பேசுறியே, உனக்கு எவ்வளவு தைரியங்கிற மாதிரி பேசுறாங்க, இனிமே என் மூஞ்சே முழிக்காத, என்கிட்ட பேசவே பேசாதுன்னு சொல்லிட்டு கோவமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. வெளியே போயிட்டாங்க.
கத்துறாங்க. இப்ப ஒயினுடைய கேண்டோருக்கு போயிட்டு ஒயின்னு சொல்லி இவங்க கத்துல பக்கத்து வீட்டு அம்மா வந்து ஒயினே இங்க இல்ல, நீ யார பாத்துமா கத்திட்டு இருக்கன்னு சொல்லி கத்துறாங்க. ஒயினுடைய அசிஸ்டன்டையும் ஒயினுடைய ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் அங்க ஜாலியா இருக்க அந்த நேரம் லால் கிட்ட இருந்து கால் வருது. இவ எதுக்கு கால் பண்றா, நீ வான்னு சொல்லிட்டு சொல்ல, இல்ல நீ கால் அட்டன் பண்ணி பேசுங்கிற மாதிரி அவளுமே சொல்றா. சோ இப்ப அட்டன் பண்ணி பேசும்போது தான் தெரியுது ஒயினை காணோன்னு சொல்லிட்டு. சரி அவங்க வீட்டுல தேடி பாத்தீங்களான்னு சொன்னதும் லால் இப்ப அவங்க வீட்டுக்கு போய் கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இங்க வரலமா, வந்துட்டு எப்பயோ போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அங்கேயும் வரலையேங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி அப்ப அவ கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட கேளுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கு லாலு, அம்மா அதாவது அது வந்து நான் தான் அவ கேர்ள் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டுட்டு இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. சோ இப்ப வீட்டுக்குள்ள போயிட்டு 2 பேரும் பேசுறாங்க. இவங்களுக்கு தண்ணி எல்லாம் கொடுத்து பேச வைக்கிறாங்க. சரி என்னாச்சுமா, என்னாச்சு, ஏன் லால் வரும்போதே டென்ஷனா இருந்தா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க, அதுக்கு இவங்க உனக்காக அவ ஜாபையும் வேணாங்கிறா, ஆஃபரையும் வேணாங்கிறா, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு போகணும்னு பாக்குறா, அதனால நான் கோவமா திட்டி விட்டுட்டேங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, லாலுக்கு இப்பதான் விஷயமே புரியுது. ஆல்ரெடி அவங்க அம்மாவுமே அந்த விஷயத்துக்கு தான் திட்டி அமைச்சிருக்காங்க, அதையுமே முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒயின்னு இருந்திருக்கா. இப்ப லாலும் வீட்டுக்கு போனதும் இவளும் அந்த ஜாப் விஷயத்துக்கே திட்டினதும் அவளுக்கு ரொம்பவே கோவம் வந்து அந்த இடத்த விட்டு போயிருக்கா. நாம தான் அவளை கஷ்டப்படுத்திட்டோம், அவளை புரிஞ்சுக்காம அப்படிங்கிற விஷயம் லாலுக்கு புரிய வருது. ஸோ அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றான்னா, ஐம் சாரிமா, ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இந்த மாதிரி உங்க 2 பேருக்குள்ளேயும் என்னால சண்டை வந்ததுக்கு. ஆனா நான் தான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன், எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு நான் தான் வேணும்னு அந்த பொண்ணு சூஸ் பண்ணியிருக்கா, ஆனா அதை புரிஞ்சுக்காம நானுமே அவகிட்ட சண்டை போட்டுட்டேன். நான் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரியா இருந்திருக்கேன். சே, ஃபியூச்சரை விட என்னதான் வேணும்னு செலக்ட் பண்ணியிருக்கா, நான் தான் அவ ஃபியூச்சர்னு நினைச்சிருக்கா, அதை புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு சொல்லிட்டு லாலுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சோ அவங்க அம்மா கிட்ட சாரியை கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு வேகமா கிளம்பி போறா. சோ அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டும் போறா. என்ன சொல்லிட்டு போறான்னா, கண்டிப்பா உங்களுக்கு அவ என்ன செலக்ட் பண்ணதுல தப்பு பண்ணிட்டாலோன்னு ஒரு ஃபீல் வரா விடாம நான் ஒயனை பாத்துக்கிறேன், உங்களையும் பாத்துக்கிறேன், கண்டிப்பா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நினைப்பு வரவே வராது, சாரி எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. போகும்போது தான் அவங்களுக்கு கால் வருது ஒயினுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இருந்து. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவங்க இப்ப பீச்சுக்கு தான் போயிருக்காங்க, அதுவும் நம்ம கம்பெனி வந்து ட்ரிப்புக்காக போனோம் இல்லையா, அதே பீச்சுக்கு தான் போயிருக்காங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்க ஒரு பிக்சரை போட்டுருக்காங்க, அதை பார்த்ததும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப அந்த இடத்துல போய் ஒயினுன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ஒயினை தேடுறாங்க. ஆனா ஒயினை எந்த பக்கமுமே காணும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒயினை கண்டுபிடிக்க ஒயினை ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஓடி வந்து ஹக் பண்ணிட்டு, என்ன இப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி கேட்க, சாரி நான் வாங்கிட்டு சொல்லிட்டு வந்திருக்கணும், சொல்லாம வந்துட்டேங்கிற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. சோ இப்பயுமே லால் என்ன சொல்றாங்கன்னா, நீ தாராளமா ஜப்பான் போ, எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் சுத்திட்டு வா, என்னுடைய மைண்ட நான் மாத்திக்க மாட்டேன், எனக்கு நீதானா, நீ வேணும் தான், அவ்வளவுதான், அதை தாண்டி இன்னொரு பொண்ணை நான் யோசிக்க மாட்டேன், நமக்கு இடையில எந்த பிரேக்கப்பும் வந்துடாது, நீ எதை பத்தியுமே கவலைப்படணும், நான் ஜப்பானுங்கிறது உன்னுடைய கனவு, நீ போயிட்டு வாங்குற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1 நாள் 2 நாள் இல்ல 3 monthsங்கிற மாதிரி சொல்றாங்க. அது கேட்டது லாலுக்கு சிரிப்பு வந்துருது. என்னது 3 months-ஆ, அடி பாவி, நீ இவ்வளவு அளப்பற கொடுக்கறதும் அந்த 3 months-க்கு தானாங்கிற மாதிரி கேட்க, இது 3 months தானாவா, ஆமா நான் கூட அதான் சொன்னாங்க, நான் அந்த ஆஃபரை முடிச்சுட்டு திரும்பி வரும்போது இதே கம்பெனில எனக்குன்னு ஒரு பெரிய பொசிஷன் காத்துக்கிட்டு இருக்கதா கூட சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இதெல்லாம் கேட்டு லாலுக்கு காண்டாவுது. நீ பண்றது ரொம்ப அநியாயம், அது உனக்கு புரியுதா இல்லையா, இவ்வளவு ஃபைட்டும் நீ இப்படி ஓடி வந்து தனியா உட்கார்ந்து இருக்கிறது, உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டது, இது எல்லாமே 3 மாசத்துக்கு தானான்னு சொல்ல, லால் என்ன லால் இப்படி சொல்லிட்ட, 3 மாசம்டிங்கிற மாதிரி சொல்றாங்க. 3 மாசமா, 3 மாசம் தாமான்னு லால் சொல்ல, உனக்கு அவ்வளவு சாதாரணமா இருக்குல்ல, அந்த 3 மாசம் நான் உன்னை பார்க்காம எப்படி இருப்பேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா நீ இப்படி நினைக்கிறல, சே இப்படியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதுக்கு லாலு நீ நல்லா யோசிச்சு பாரு, அந்த 3 மாசத்துல நான் செத்தா போயிட போறேன், இதே ஊர்ல தானே, இங்க தானே இருக்க போறேன், நாம லவ் பண்ணிட்டு தான் இருக்க போறோம், வீடியோ கால் பேசிக்கலாம், எல்லா வசதியுமே இருக்கேமா, அப்புறம் என்ன, நான் உன்னைய மனசையும் மாத்திக்க மாட்டேன், நீ என்னுடைய ஆளு, நான் உன்னுடைய ஆளுங்கிற மாதிரிலாம் சொல்ல, அதை கேட்டு ஒயினும் ரொம்பவே ஸ்வீட்டா பேசுறல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி அந்த ஸ்வீட்டை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்ட்டு 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. அப்படியே 2 பேரும் பீச்ல கொஞ்சிக்கிட்டு உட்கார்ந்துருக்க. இப்போ ஆபீஸ காட்டுறாங்க. வழக்கம் போலதான் ஆபீஸ் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஒயினு லாலோட டீமை திட்ட, லாலு ஃபைல் ஃபுல்லா தப்பு தப்பா பண்ணி வைக்க, இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்ப நிம்னிம் இருக்கால லாலோடைய அசிஸ்டன்ட், இவங்க ஏன்டா திரும்பி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பாக்க, கூட இருக்கிற இன்னொரு அசிஸ்டன்ட்டுமே வேற வழி இல்லம்மா, நீ தானே அவங்க போறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ண, என்ஜாய் பண்ணுங்கிற மாதிரி சொல்றான். என்ன மாறினாலும் கேரக்டரை மாத்த மாட்டாங்கிறாளையா அப்படிங்கிற மாதிரி லாலுமே ஒயனை பாக்குறாங்க. இப்ப அந்த டீம் அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. சேல்ஸ் டீம் மட்டும் ஒன்னா உட்காந்துருக்காங்க. சரி நம்ம சரி பண்ணிடலாம் விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்க, அப்ப லாலுக்கு ஒரு டெக்ஸ்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தா, உனக்காக நான் வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேமா, சீக்கிரம் வந்துடு அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்க. அதை பார்த்ததும் லாலுடைய முகத்துல ஒரு பிரகாசம். வழக்கம் போலதான் வீட்டுக்கு போக ஜாலியா இருக்க
வாங்கன்னு சொல்லிட்டு ஒரே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்கு. அதை கேட்டுட்டு ஒயினு என்னாச்சுமா உனக்குன்னு சொல்லி கேட்க, நீ ஆபீஸ்ல பண்ணல தப்பு, அதுக்கு உனக்கு இங்கதான் பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்களாம். லாலு நானை பார்த்து பேசுறதுக்காக போறாங்க. இங்கதான் பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ட்விஸ்ட். என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நானு லாலை பார்த்துட்டு எனக்கு தெரியும் நீ இமெயில் பார்த்திருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இமெயில் வந்திருக்கும்ல, நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்ல, லால் எதுக்கு நீங்க எதுக்கு இதை ரிசைன் பண்ணணும் எனக்கு ஒண்ணுமே புரியலையேங்கிற மாதிரி சொல்றாங்க. நானே அவங்களுடைய ஜாபே ரிசைன் பண்ண போறாங்களாம். ஏன்னு சொல்லி பார்த்தா, இந்த கோன் இருக்கான்ல அவனை இங்க செலக்ட் பண்ணதும் அவங்க தானே. இந்த மாதிரி தப்பான ஒருத்தனை நான் கம்பெனில செலக்ட் பண்ணிட்டேன், இதனால கம்பெனில இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப என்னுடைய கவனக்குறைவு தானே அது, என்னுடைய தப்பு தானே அது. உங்க எல்லாரையும் பனிஷ் பண்றதுக்கு நான் இருக்கேன், என்ன பனிஷ் பண்ண யாரு இருக்கா, அதனாலதான் எனக்கு நானே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டேன், என்னுடைய ஜாபை நான் ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. பாருங்களேன், இந்த மாதிரிலாம் உலகத்துல இருப்பாங்களா என்ன. சோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ ஒயினை பாத்தீங்கன்னா இவங்களுடைய கேஸ், இப்ப இந்த கோனுக்கு ஆப்போசிட்டா நிறைய கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இந்த கம்பெனில மோசடி பண்ணது, இவங்க விஷயத்த தப்பா நடந்துகிட்டதுன்னு. சோ இப்ப இந்த கேஸ் எல்லாம் ஒரு லாயர் கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நான் ஜப்பான் போறேன், அதனால நீங்க தான் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. யாரா அந்த லாயர் கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறாங்க. பார்த்தா கேர்ள் ரூல்ஸ்ல இருப்பாங்கல்ல, மின்னும் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் அவதான் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இதுல காமிச்சிருப்பாங்க. சோ இப்ப மின்ன காட்டுறாங்க. சோ அவங்களுமே லாயர் கோட்லாம் போட்டுக்கிட்டு ஓகே நான் பாத்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஒர்க் இருக்குன்னு கிளம்புறாங்க. இப்படி கிளம்பி போகும்போதுதான் இவங்களை கிராஸ் பண்ணி மின்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால, அவளும் அந்த ஹோட்டலுக்குள்ள வரா. யாரை மீட் பண்ணுனா நம்ம ஒயினை மீட் பண்றதுக்கு தான். இப்பதான் அவங்க கிளம்புறாங்க. லாயரை இப்பதான் அமுச்சு வச்சேன், நீனும் வர, சரி வா சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. அப்ப அவ ஃப்ரெண்டுமே ஆறுதலா பேசுறா. ஃபைனலி அந்த ஃபாக்ஸை கண்டுபிடிச்சாச்சு, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு, எப்ப நீ வெளில போறேன்னு சொல்லி கேட்டா, நான் நெக்ஸ்ட் மந்தே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி உன்னை நினைச்சு லாலுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு, நீ லாலையே நினைச்சிட்டு இருக்காத, அங்க போய் ஒர்க்கையும் பாருங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்பதான் ஒயினே காஃபி சாப்பிட்டுட்டே ஆப்போசிட்ல பாக்குறாங்க. இந்த கோன் இருக்கான்ல, அங்க நிறைய பேர்கிட்ட ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஒரு ரெண்டு பேர்கிட்ட என்னன்னு சொல்லி பார்த்தா, இவன் ஜாபுக்காக அப்ளை பண்ணிருப்பான் போல, அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்றீங்க, நான் நல்லா ஒர்க் பண்ணுவேங்கிற மாதிரிலாம் சொல்லி கத்துறான். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் உன்னுடைய லாஸ்டா நீ ஒர்க் பண்ண கம்பெனில நீ என்ன தப்பு பண்ணியோ அதை போய் சரி பண்ணிட்டு வா, உன் மேல உள்ள கேஸை என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே அந்த இடத்த விட்டு போறாங்க. ஒயினுமே இவனை பார்க்க, இவனுமே ஒயினை பார்க்க அப்படியே பார்த்துட்டு நிக்கிறாங்க. இப்ப நம்ம ஒயினை ஃபாரின் போயிட்டாங்க போல, இங்க நம்ம லால் மட்டும் தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எழுந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராங்க. நம்னிம் கிட்ட நான் ஒயின் வராங்க, ஒயினை ரிசீவ் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, அந்த இடத்துக்கு ஜான்ட்ரா வராங்க. ஜான்ட்ரா வரும்போதே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வராங்க. புதுசா ஒரு ஸ்டாஃப் நம்ம இடத்துல ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ண, லாலுமே நான் வந்து பேசுறமா, நீ என் டீமோட ஜாயின் பண்ணிக்க, நும்னிமும் இன்னொருத்தவனும் இருக்காம பாரு, அவங்க ரெண்டு பேர்ட்டும் என்ன வேணாலும் கேட்டுக்குங்கிற மாதிரி கிளம்ப பாக்குறாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி ஜான்ட்ரா, உனக்கு புதுசா ஒருத்தவங்களை சேர்த்து விட்டுருக்கேன், அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் ஒரு நல்லது சொல்லிட்டு போன்னு சொல்ல, நல்லா ஒர்க் பண்ணு, நாங்க எல்லாருமே உன் ஃபேமிலி மாதிரி ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாங்க. உன் வீடு மாறிமா இதுன்னு சொன்னதும், அப்ப நான் தூங்கலாமான்னு அந்த பொண்ணு கேக்குறா. அடி பாவி, எனக்குன்னே வந்து சேருவீங்களா அப்படிங்கிற மாதிரி லாலும் பார்க்க, சும்மா சும்மா ஜஸ்ட் கிட்டிங்னு சொல்லிட்டு சொல்ல, இப்ப அவங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. ரொம்ப ஃபாஸ்டா போறாங்க ஒயினை போய் பிக்கப் பண்றதுக்காக. ஏன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்ராட்ல இருந்து வரா, அவளை பிக்கப் பண்றதுக்கு தான் இவ போயிட்டு இருக்காங்கிற மாதிரி அந்த பொண்ணுகிட்டயுமே சொல்றாங்க. இப்ப இங்க ஒயினை பாத்தீங்கன்னா கடுகள்ளி போட்டா படார் படார்னு தெரிக்கும் போல அந்த அளவுக்கு கோவத்துல நின்னுகிட்டு இருக்கா. ஏன்னா இவ வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுகிட்ட இன்ட்ரோ கொடுத்துட்டு பேசிட்டு வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுல, அதனால இங்க லேட்டா வராங்க. ஓடி வந்து சாரிமா டிராபிக் சாரி சாரின்னு சொல்ல, டிராபிக்கா இல்லையே, நான் ஆப்ல செக் பண்ணனே, டிராபிக்லாம் ஒண்ணும் இல்லையே, நீ ஆபீஸை விட்டு கரெக்ட் டைமுக்கு கிளம்பல, அதனாலதாங்கிற மாதிரி சொல்ல, சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது வந்து அங்க ஒரு புது பொண்ணு வந்தாளா, அவளுக்கு இன்ட்ரோலாம் கொடுத்துட்டு பேசிட்டு வர கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுன்னு இன்னும் பயங்கர கோவம் வருது, கண்ணுல அப்படியே நெருப்பா எரியுது. என்ன சொன்ன, இன்னொரு பொண்ணான்னு சொல்லி கேட்க, ஐயோ கோவப்படுறாளோ, வா வீட்டுக்கு போலாம் வான்னு சொல்லி கூப்பிட, அவன் நகர மாட்டேங்கிறான் அந்த இடத்த விட்டு. சின்ன பசங்க முட்டாய் கேட்டு நின்றுட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஓ உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு லாலைய கிட்ட வந்து ஒயனுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு லைட்டா அவங்க முகத்துல சிரிப்பு வருது. சோ இவங்களுமே திரும்பி வந்து ரிட்டர்ன் கிஸ் கொடுக்குறாங்க. சரி போலாமா வான்னு சொல்லி கூப்பிட, இப்ப ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னொரு இடத்துல ஒயனுடைய அசிஸ்டண்டையும் ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாலியா டூர் எல்லாம் போயிருப்பாங்க போல, பிக்னிக் எல்லாம் போயிருக்காங்க. இப்ப ஒயனையும் லாலையும் சுத்துறதை காட்டுறாங்க. அதே
பீச் தான். 2 பேரும் போட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு லைஃபை என்ஜாய் பண்றாங்க. அப்ப லாலு ஒயனுடைய ஃபேஸையே பார்த்துக்கிட்டு இருக்க, ஒயன் அதுக்கு என்னம்மா அப்படி பாக்குறேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவங்க நீ எனக்கு கிடைச்சது நான் ரொம்ப லக்கில அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ஒயனுமே நீ எனக்கு கிடைச்சது அதை விட நான் ரொம்ப லக்கிங்கிற மாதிரி சொல்ல, 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படியே சிரிச்சுட்டே இருக்காங்க. அப்படியே பீச் சைடு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப அப்படியே கீழே தரைய காட்டுறாங்க. லாலு அப்படியே ஹார்ட் போட்டு ஒயன்னு எழுதிருக்கு. அந்த இடத்துல குட்டியா ஒரு ஆமை குட்டி கூட நடந்து போகுது. இப்ப அங்க இருந்து கட் பண்றாங்க. பார்த்தா ரொமான்ஸ் சீன் தான். இவங்க 2 பேரும் அவங்களுடைய ரூம்ல இருக்க 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட தான் இந்த சீரீஸ் முடியுது. எனக்கு இந்த சீரீஸ்ல பாத்தீங்கன்னா லாலோட கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியா அந்த லாலோடைய அசிஸ்டன்ஸ் 2 பேர் இருப்பாங்களே அவங்களுடைய கேரக்டர்ஸ்மே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல ரொம்ப பிடிச்ச சீன் சொல்லி பாத்தீங்கன்னா கோன் கிட்ட இருந்து லாலு ஒயனை காப்பாத்துறான் இல்லையா, அந்த சீனு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பதறா ஒவ்வொரு சீன்லயும் இவங்கிட்ட இருந்து அவளை காப்பாத்துறதுக்கு அப்படி ஒரு ஓட்டம், அந்த நேரம் ஒரு வேகமா செயல்படுவா. எனக்கு அந்த சீனு ரொம்பவே பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா நமக்காக யாராவது ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எவ்வளவு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அதை பார்த்துக்கலாம்ல, அந்த மாதிரி. ஓகே கைஸ், இன்னொரு நல்ல சீரீஸ்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.